My name is Lata. I am going to explain the history about electrical scooter. Nowadays they are using electrical vehicles more, two-wheeler and four-wheelers. Now we will see the electrical scooter more affordable for consumers. Mr. Bharat will explain the content. Good morning everyone. My name is Bharat, second year of the year. I am going to talk about the topic that is more affordable for consumers. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து மொழியில் மிகக்கூடிய மாநிலம் நடந்துச்சு. அப்போ வந்து கன்சூமருக்கான அவேர்னஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட காம்படிஷன் நிறைய இருக்கிறதுனால பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்கூட்டருக்கான ப்ரைஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஃபியூல் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால யாரும் வெஹிக்கல்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூல் காஸ்ட் வந்து மோர் தென் 100 தாண்டி போயிட்டு இருக்குது. அதனால் எல்லாமே பெட்ரோல் அஃபோர்டபுள் பண்ண முடியாததுனால ஒரு செகண்டரி சாய்ஸாக இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பிராண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாற்றாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் நிறையா இருந்ததுனால காம்படிஷன் நிறைய ஆகிடுச்சு. காம்படிஷன் நிறையா இருந்ததுனால இப்போ எல்லா வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காஸ்ட்டை கம்மி பண்ணுற மாதிரி அவங்க எல்லாம் குவாலிட்டியை கம்மி பண்ணுறதில்ல. அதனால இப்போ நிறைய கன்சியூமர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ. What are the benefits of choosing the electrical scooters in explaining Pavitra? And Pavitra, the benefits of switching to electric scooter are we have less pollution, air pollution, noise pollution. Comparing to normal scooter to electrical scooter, we have less air pollution. We have no pollution to use this electrical vehicle and noise pollution. We have less noise pollution by using electrical scooter. These are the benefits of switching electrical scooter. Okay, thank you. Next, government institutes scooters now. Explaining Sanjay. பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்னால நிறைய கேஸ் வரனால பொல்யூஷன் நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து டெவலப் பண்ணி நிறைய கம்பெனிஸ் அவங்களே ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அதுக்காக இவிஎஸ் எடுத்தீங்கன்னா 5,000 தான் டேக்ஸ். ஆனால் அதே நார்மலாக பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் எடுத்தீங்கன்னா 18 to 40% டேக்ஸ். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இவி வெஹிக்கிளோட அட்வான்டேஜ் பற்றி அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து விஜய் சொன்ன மாதிரி லோ காஸ்ட் வந்து பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணவே நம்ம இவி வெஹிக்கிள் கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று நமக்கு வந்து நம்ம எக்கோ சிஸ்டம் வந்து ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா மெயின்டெனன்ஸ். நம்ம பெட்ரோல் டீசல் வந்து நிறைய செலவு பண்ணி இருக்கணும், அது ஒரு பிரச்சனை ஆகணும், வண்டி இருக்கணும். பட் நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நம்ம தேவையில்ல, ஒரு பிரச்சனை ஆகணும் ஈஸியாக போய் நம்ம ரொம்ப மெயின்டெனன்ஸும் கம்மி. அது பெட்ரோல் டீசல் வண்டியோட இன்னொன்று என்ன நம்மளோட இது இன்ஜின் இது கூட வந்து கம்மி தான். இன்ஜினோட பவர் கூட கம்மி தான். அது வந்து பெட்ரோலுக்கு கம்பேர் பண்ணும்போது 30 to 20 வருது. ஆனால் இவி வந்து அந்த மாதிரி கிடையாது, 60 to 70 பக்கம் காட்டுங்க. அப்புறம் என்னென்னா இது ஜிஎஸ்டி Nowadays, the electrical scooter and four-wheelers are mostly preferred for consumers. Because of that, the pollution is more completed situations for outcoming the pollutions to consumers, people. So people are affected by some pollution
the enrollment is book